Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். So for this problem, so உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா show that the equation, இந்த equation ஒரு ரூட் வந்து twice ஆ இருக்கும். so இந்த ஈக்குவேஷனுக்கு மொத்தம் எத்தனை ரூட் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். so equation x cube plus qx plus r equal to 0 will have one root twice. another root வந்து ஒரு ரூட் போல இன்னொரு ரூட் twice ஆ இருக்கு. ஓகேங்களா? so and then இந்த ஈக்குவேஷனை satisfy பண்ணுது. ரைட்? so இப்போ கொடுத்திருக்க ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட்ல இருக்கு? கியூபிக் ஈக்குவேஷன். ஸோ இதில் இங்க எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை. ஸோ 0 into x ஸ்கொயர் பிளஸ் q into x பிளஸ் r equal to 0. ஓகேங்களா? டேக் ஈக்குவேஷன் நம்பர் 1. ரைட்? ஸோ have one root is twice another அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது இந்த ஈக்குவேஷன் 1க்கு மட்டுமே ரூட்ஸ் அப்படின்றதே மொத்தம் 3 ரூட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரூட்ஸ் ஆர், நான் ஒரு ரூட் ஆல்ஃபான்னு எடுத்தேன்னா கண்டிப்பா இன்னொரு ரூட் ட்வைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 ஆல்ஃபா அண்ட் தென் தேர்ட் ரூட் another ரூட் பீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு மொத்தம் 3 ரூட்ஸ் இருக்கு. ரைட்? ஸோ இப்போ ரிலேஷன் பிட்வீன் கோஎஃபிஷியன்ட் அண்ட் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம இதுக்கான வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுவோம். இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சம் ஆஃப் தி ரூட்ஸ். ஸோ இதில் a1 அப்படின்றது என்னங்க? a0 equal to 1, a1 is 0, a2 is q and a3 is r. Right? So sum of the roots which is equal to minus a1 divided by a0. So sum of the roots, what are the sum of the roots? Alpha plus 2 alpha plus beta equal to minus a1 oda value 0 divided by 1. Okay? So total 3 alpha plus beta, 3 alpha plus beta equal to 0. So 3 alpha equal to minus beta னு எடுத்துக்கலாம். இதிலிருந்து alpha equal to minus beta by 3. Right? And then second one, இரண்டாவது ப்ராப்பர்ட்டி என்னன்னா sum of the product of roots 2 at a time. ஸோ 2 ரூட்ஸ் எடுத்துக்கிறீங்க, ப்ராடக்ட் பண்றீங்க, சம் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டு ரூட்டா நம்ம ப்ராடக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சம் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் 2 ஆல்ஃபா ஸ்கொயர், இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்றோம் பிளஸ் and then இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா 2 alpha beta and then இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா alpha beta which is equal to a2 by a1. ஃபர்ஸ்ட் டேர்முக்கு மட்டும் தான் மைனஸ் வரும், செகண்ட் டேர்ம் மைனஸ் வராது. ஸோ q by 1. ஓகேங்களா? ஸோ 2 alpha ஸ்கொயர் 2 alpha beta plus alpha beta, ஸோ டோட்டலா 3 alpha beta equal to q. ஓகே? ஸோ ஆல்ரெடி நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதில் ஆல்ஃபாவோட வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்க. ஸோ 2 இன்ட்டு ஆல்ஃபாவோட வேல்யூ மைனஸ் பீட்டா டிவைடட் பை 3 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபாவோட வேல்யூ minus beta by 3 into beta equal to q. ஓகேங்களா? ஸோ இப்போ பீட்டா ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிடுச்சு, 3 ஸ்கொயர் பண்ணா 9. ஸோ 2 by 9 into பீட்டா ஸ்கொயர், இந்த 3 கேன்சல் ஆயிடும். ஸோ மைனஸ் பீட்டா ஸ்கொயர் equal to q. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல இருந்து பீட்டா ஸ்கொயர் காமனா வெளியில எடுத்துடலாம். 2 by 9 minus 1 which is equal to q. Right? So this implies, so 9 cross multiply பண்ணா 2 minus 9, so minus 7 by 9 வரும். beta square
into minus 7 by 9 which is equal to q. ஓகேங்களா? ஸோ இதில் அல்ஃபாவுக்கு பதிலாக மைனஸ் பீட்டா பை 3 அப்ளை பண்ணுறோம் ப்ளஸ் 3 இன்ட்டு அல்ஃபாவோட வேல்யூ இன்ட்டு பீட்டா. ஸோ இந்த 3 கேன்சல் ஆகுது. ஸோ இதில் என்ன ஆகும்னா ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, பீட்டா ஸ்கொயர் பண்ணால் பீட்டா ஸ்கொயர் காமனாக வெளியில் எடுத்துறோம். ஸோ 2 by 9 minus 1 which is equal to q. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும் போது மைனஸ் 7 by 9. ஸோ இந்த மைனஸ் 7 by 9 இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்குங்க? q இன்ட்டு 9 by minus 9 by 7 மாறிடும். ரைட்? ஸோ திஸ் implies பீட்டா ஸ்கொயர் equal to minus 9 into q divided by 7. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் தி ஆல் ரூட்ஸ். எல்லா ரூட்டையும் நம்ம என்ன பண்ண போறோம்? ப்ராடக்ட் பண்றோம். ஸோ alpha into 2 alpha into beta equal to a3 by a0. ஸோ a3 ஓட வேல்யூ r by 1. ஓகேங்களா? ஸோ 2 alpha square beta equal to r. ரைட்? ஸோ இப்போ alpha square beta பீட்டாவோட வேல்யூ அப்ளை பண்ணுங்க. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ பீட்டா பை 3. பீட்டா ஆல்ரெடி நம்ம பீட்டா ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது ஆல்ஃபா வேணும், ஆல்ஃபா இருக்கு, ஆல்ஃபா ஸ்கொயர் வேணும்னா இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் 2 இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் என்னங்க கிடைக்கும் இதுல இருந்து? ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபாவோட வேல்யூ மைனஸ் பீட்டா பை 3னா ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படின்றது என்ன கிடைக்கும்? பீட்டா ஸ்கொயர் பை 9. ஸோ ஆல்ரெடி பீட்டா ஸ்கொயர்ன்றதை ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1 by 9 இன்ட்டு மைனஸ் 9 q டிவைடட் பை 7. ஸோ இது கேன்சல் ஆகிடும். 9 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆல்ஃபா ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் q by 7. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். பீட்டா ஸ்கொயர், ஸோ பீட்டா ஸ்கொயர் வேணும். ஸோ பீட்டா ஸ்கொயர்னா இந்த டேர்மே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ரைட்? ஸோ இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் ஸ்கொயர் பண்ணுங்க. ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ஸோ 4 alpha power 4 அதாவது alpha ஸ்கொயருக்கு ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் which is equal to r ஸ்கொயர். ஸோ 4 இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயருக்கு ஹோல் ஸ்கொயர். ஆல்ஃபா ஸ்கொயரோட வேல்யூ என்னங்க? மைனஸ் q டிவைடட் பை 7 த ஹோல் ஸ்கொயர். ரைட்? ஸோ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படியே டைரக்டா அப்ளை பண்ணுங்க. தென் மேலே உள்ள ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். பீட்டா ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்க வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் 9 இன்ட்டு q டிவைடட் பை 7 which is equal to r ஸ்கொயர். ரைட்? ஸோ இப்போ 4 இன்ட்டு q ஸ்கொயர் பண்ணும் போது q ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிடும். ஸோ 4q ஸ்கொயர் டிவைடட் பை 49 இன்ட்டு மைனஸ் 9 இன்ட்டு q டிவைடட் பை 7 which is equal to r ஸ்கொயர். ஸோ இதை மேலே நியூமரேட்டர் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 9 4s are 36 q மைனஸ் நியூமரேட்டர் 9 மைனஸ் இருக்க 9 4s are 36 q ஸ்கொயர் இன்ட்டு q பவர் 3 36 q பவர் 3 டிவைடட் பை 49 இன்ட்டு 7. So 49 into 7 which is equal to r square. So 49 into 7 எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு? 49 into 7 63. So 3 remaining 6. 7 4s are 28. 3 43. So minus 36q divided by 343 equal to r square. So இது இந்த சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா minus 36q power 3 equal to 343 r square.
ரைட். ஸோ இப்போ எல்லாமே ஒரே சைடு கொண்டு வரோம் அப்படின்னா உங்களுக்கு 343 ஆர் ஸ்கொயர் பிளஸ் 36 q பவர் 3 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷனை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ரைட்டுங்களா? ஸோ 343 ஆர் ஸ்கொயர் பிளஸ் 36 q கியூப் ஈக்குவல் டு 0. ஸோ ரூட்ஸ் நம்ம இதில் எடுத்துக்கிறது தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளம் எப்படி என்ன மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்குறாங்க அப்படின்னா இதோட சால்வ் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் வந்து இப்படி இருக்கும் போது ரூட்ஸ் என்னவா இருக்கும்? ஓகேங்களா? ஸோ ரூட்ஸ் வந்து ஒரு ரூட் வந்து ஆல்ஃபா, இன்னொரு ரூட்டு 2 ஆல்ஃபா, இன்னொரு ரூட் வந்து பீட்டா. ரைட். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ரூட்ஸ் என்னவா இருக்கும்? ரூட்ஸை ஃபைண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணது, இதுக்கு ஈக்குவலாக இன்னொரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு அதிலிருந்து ரூட்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ அது இல்லாமல் இதில் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் இருக்கு, டைரக்டா ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அதை அடுத்து பார்ப்போம். ஸோ ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்டுக்கான ரிலேஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ ஆல்ஃபா கமா பீட்டா ஆர் ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். ஓகேங்களா? அதாவது இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற ஈக்குவேஷனுக்கு என்னங்க பேரு? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ரைட். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இதுல இருந்து ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இந்த வேல்யூ, இதோட வேல்யூ ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் அண்ட் ஆல்ஃபா கியூப் பிளஸ் பீட்டா கியூப் 1 பை ஆல்ஃபா பிளஸ் 1 பை பீட்டா அப்படின்றது வேல்யூ என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஓகேங்களா? இங்க வந்து ரூட்ஸ் வந்து ஜென்ரலா ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துருக்கும் போது ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கான வேல்யூ இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் நம்ம லோயர் கிளாஸ்ல பார்த்துருப்போம். என்னன்னா a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. ரைட். a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. a பிளஸ் பி த ஹோல் கியூப் அப்படின்னா a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் 3a ஸ்கொயர் b பிளஸ் 3ab ஸ்கொயர். ஸோ எல்லா டேர்முமே பாசிட்டிவா வருது. ரைட். a மைனஸ் பி த ஹோல் கியூப்னா a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b பிளஸ் 3ab ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ a பிளஸ் b பிளஸ் c த ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா திஸ் ஒன். ஓகே. ஸோ இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் யூஸ் ஆகுது. என்னன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வேணும்னா பிளஸ் 2ab லெஃப்ட் சைடு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2abன்றது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயருக்கு ஈக்குவலாக கிடைக்கும். ரைட். ஸோ இப்போ ஏக்கு பதிலாக ஆல்ஃபா, பிக்கு பதிலாக பீட்டானா ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஓகே. ஸோ நம்ம இந்த a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்றது தான். ஸோ அந்த ஐடென்டிட்டிஸ் கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 2 ஈக்குவல் டு 0ங்கிறத ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துப்போம். இதுக்கான ரூட்ஸ் அப்படின்னா ஆல்ஃபா கமா பீட்டாங்கிறது தான் ரூட்ஸு. ஸோ ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா கமா பீட்டா. ஸோ நம்ம ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லியிருப்போம்? சம் ஆஃப் தி ரூட்ஸ். ரைட். சம் ஆஃப் தி ரூட்ஸ் அப்படின்றது என்னன்னா ரூட்ஸ் ஈக்குவல் டு a1 a0 a1 a2. ஸோ a0 என்னங்க இந்த ப்ராப்ளத்தில்? ஸோ a0 வந்து 1, a1 மைனஸ் 4 a2ஓட வேல்யூ 2. ஓகே. ஸோ சம் ஆஃப் தி ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா மைனஸ் a1 டிவைடட் பை a0க்கு ஈக்குவல். ஓகே. ஸோ மைனஸ் a1 பை a0 ரூட்ஸ் வந்து நமக்கு ஆல்ஃபா பீட்டா. ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் a1 ஓட வேல்யூ மைனஸ் 4 டிவைடட் பை a0 ஓட வேல்யூ 1 which implies a 4. okay, so this implies alpha plus beta ஓட வேல்யூ 4. so இதை தான் நம்ம எல்லா ப்ராப்ளத்திலையும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய 4 வேல்யூலையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அதுதான். and then second one
ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ். ஓகேங்களா, இங்க இருக்கிறதே ரெண்டே ரூட் தான் ஆல்ஃபா பீட்டான்றதுனால ஸோ நம்ம எல்லா ரூட்ஸையும் ப்ராடக்ட் பண்ணோம். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்து a2/1. ஸோ a2ன்றது 2/1 சிம்ப்ளைஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 2. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா கிவன் ப்ராப்ளத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணக்கூடியது ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். ரைட், ஸோ இதுக்கு வேணும் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் வேணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி எடுத்துப்போம். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்னு அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த 2ab லெஃப்ட் சைட் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு a plus b the whole square minus 2ab கிடைக்கும். அதாவது a square plus b ஸ்கொயருக்கான வேல்யூ a plus b the whole square minus 2ab. ஓகேங்களா, ஸோ இப்போ abன்றது ஆல்ஃபா பீட்டா which implies ஆல்ஃபா பீட்டாங்கும் போது alpha plus beta the whole square minus 2 into alpha beta. So we know that alpha plus beta and alpha into beta. So value direct apply பண்ணுங்க. So alpha plus beta the whole square na 4 square minus 2 into 2. So which is equal to 4 square 16 minus 2 2s are 4. 16 minus 4 12. So first value 12. Okay, so next we have to find alpha square minus beta square. ஓகேங்களா, alpha square minus beta square வேணும் அப்படின்னா உங்களுக்கு இது டைரக்டா நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ண முடியாது. ஸோ a square minus b square இருக்கா, a square minus b squareனா a plus b into a minus b. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா படி போடுங்க. alpha plus beta into alpha minus beta. ரைட், இப்போ alpha plus beta ஓட வேல்யூ நமக்கு தெரியும், பட் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தெரியாது. ஸோ இது வேணும்னா எப்படி ஃபைண்ட் பண்ணுறோன்னு பாருங்க. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலாவை ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டான்னு எழுதலாம் இல்லைங்களா. ஸோ எப்படின்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னா a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். அது நத்திங் பட் alpha square plus beta square minus 2 alpha beta, right? So alpha plus beta the whole square na alpha square plus beta square plus 2 alpha beta இங்க ஒரு minus alpha beta. So இது minus பண்ணும்போது இதுக்கு ஈக்குவலா கிடைச்சிரும் இல்லைங்களா. ஸோ அப்போ இதுக்கு ஈக்குவலா இந்த டேர்மை நம்ம எடுத்துக்கிறதுங்கிறது ஈக்குவல் தான். ஓகே, ட்ரூ தான். ஸோ alpha minus beta the whole squareக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம், alpha plus beta the whole square minus 4 alpha beta. ஸோ இப்போ நமக்கு ப்ளஸ்லையும் ப்ராடக்ட்லையும் நமக்கு வேல்யூ தெரியும். ஸோ alpha plus beta na 4 square minus 4 into alpha into beta அப்படின்னா 2. ரைட், 4 2s are 8, 4 4s are 16. 16 minus 8 answer is 8. ஓகேங்களா, இது வந்து எதோட வேல்யூ அப்படின்னா alpha minus beta ஓட வேல்யூ ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 8. நமக்கு என்ன வேணும், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மட்டும்தான் வேணும். அப்போ தான் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரூட்டாக மாறிடுமா. ஸோ விச் இம்ப்ளைஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 எப்படி எழுதலாம்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4 2s are 8. சரி, 4 2s are 8. 4 ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 root 2. ரைட், ஸோ இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ 2 root 2, ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ 4. ஸோ இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயருக்கான வேல்யூ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா 4 இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா 2 root 2. So 4 2s are 8, 8 root 2. ஓகேங்களா, so next value find பண்ணியாச்சு. and then third value alpha cube plus beta cube. so alpha cube plus beta cube வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா a plus b the whole cubeன்ற algebraic identity நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, alpha cube plus beta cube வேணும். ஸோ இந்த டேர்ம் அப்படியே இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ alpha cube plus beta cube equal to
alpha plus beta the whole cube, right? So அந்த term இந்த சைடு வரும்போது minus 3 alpha square beta minus 3 alpha beta square. ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து alpha beta காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா alpha plus beta the whole cube minus 3 alpha beta வெளியில் எடுத்துட்டோம். மைனஸும் வெளியில் எடுக்கிறீங்க. ஓகேவா? இந்த டேர்ம் ப்ளஸ்ஸாக இருக்குது, இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகுது. ஸோ மைனஸோட வெளியில் எடுத்துட்டோம்னா ரிமைனிங் ஒரு ஆல்ஃபா ப்ளஸ் ஒரு பீட்டா. ஸோ இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? 4 cube minus 3 into alpha into beta 2 into 4. ஓகேங்களா? So 4 cube ஓட வேல்யூ 4 4s are 16, 16 into 4 64 minus 4 2s are 8, 8 3s are 24, which is equal to 40. Right? So value, next value 1 by alpha plus 1 by beta ஓட வேல்யூ வேணும். So fourth one 1 by alpha plus 1 by beta. ஸோ நம்ம இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணும்போது நம்ம எந்த ஐடென்டிட்டியும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா, அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ நியூமரேட்டரில் 4, ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 2. ஸோ 4 by 2 கேன்சல் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் 2. ஸோ இதுதான் நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர்ஸ். ஸோ 4 ஆன்சர்ஸும் இதுதான். ஓகேங்களா? ஸோ நமக்கு உங்களுக்கு ஆல்ஃபா பீட்டான்ற வேல்யூ கொடுத்துட்டு இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லும் போது அந்த ரூட்ஸ் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? கோஎஃபிஷியன்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ரூட்ஸ் எடுத்துட்டு ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ இஃப் ஒன் ஆஃப் த ரூட் ஆஃப் தி ஈக்குவேஷன், இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், ரைட்? ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் 2y square, ஸோ a0 கோஎஃபிஷியன்ட் a0 is 2, coefficient a1 is minus a, coefficient a2 is 64 minus 64. ஓகேங்களா? ஸோ இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ரூட், ஒரு ரூட் எப்படி இருக்குன்னா இன்னொரு ரூட் மாதிரி ட்வைஸ்ல இருக்கு. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ரூட் நீங்கள் ஆல்ஃபான்னு எடுத்தீங்கன்னா இன்னொரு ரூட் வந்து 2 ஆல்ஃபான்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இங்கே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கும் போது ரூட்ஸ் 2 ரூட்ஸ் தான், ரைட்? ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு 2 ரூட்ஸ் இருக்கு. இந்த 2 ரூட்ஸையும் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸினுடைய நம்ம ரிலேஷனை யூஸ் பண்ணி வேல்யூ 1 1 வேல்யூ ஏ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து given equation 2y square minus ay minus 64 equal to 0. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக. ஏன்னா நமக்கு வந்து ஒரு டெரிவேஷனாக நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்க போகிறது கிடையாது. ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்பாங்க. அண்ட் தென் கண்டிஷன் நமக்கு அதுலேயே இருக்கும். எப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் இன்னொரு ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கும் போது அதில் உள்ள வேல்யூ கம்பேர் பண்ணி நம்ம எடுத்துட்டு அது அந்த ரூட்ஸ் வந்து ப்ராடக்ட் எப்படி என்ன மாதிரியான ரூட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஒரு க்ளூ இருக்கும் கண்டிப்பாக. அரித்மெட்டிக் ரூட்ஸா இல்லை ஜியாமெட்ரிக் ரூட்ஸா இல்லை இந்த மாதிரி ஒரு ரூட் வந்து இன்னொரு ரூட் மாதிரி 2 மடங்கா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனில் தான் நம்ம போடணும். ஸோ நமக்கு மேக்ஸிமம் ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுற மாதிரி கேட்கலாம், இல்லைனா அன்னோன் வேல்யூ ஏ ஃபைண்ட் பண்ணுற மாதிரி கேட்கலாம், ரைட்? இல்லையா சம் ரிசல்ட்ஸ் alpha square plus beta square, alpha square minus beta square, இல்லைனா 1 by alpha plus 1 by beta, அந்த மாதிரி ரூட்டினுடைய வர்க்கத்தினுடைய மடங்கு கூடுதல், வர்க்க மூலத்தினுடைய கூடுதல், இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ கியூப் ரூட்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட்ஸ் இதெல்லாம் கேட்கறதுக்கு இருக்கு. இப்போ என்னன்னா நம்ம அன்னோன் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு சிம்பிளான கொஷின்ஸாக தான் இருக்கும். ஸோ நமக்கு க்ளூ மட்டும் என்னங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ ஒரு ரூட் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு மொத்தம் 2 ரூட் இருக்கு. ஒரு ரூட் வந்து நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துட்டா இன்னொரு ரூட் வந்து ட்வைஸ் ஆல்ஃபா, ஸோ 2 ஆல்ஃபா. ஓகேங்களா? தீஸ் ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி கிவன் ஈக்குவேஷன். ஸோ ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா கமா 2 ஆல்ஃபா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நமக்கு என்ன? சம் ஆஃப் தி ரூட்ஸ், சம் ஆஃப் த
ரூட்ஸ். சம் ஆஃப் தி ரூட்ஸ் அப்படின்றது என்னங்க, மைனஸ் a1 டிவைடட் பை a0. ஸோ நமக்கு இங்கே இந்த ப்ராப்ளத்தில் a0 அப்படின்றது 2, a1 இஸ் மைனஸ் a கான்ஸ்டன்ட் அண்ட் a2 இஸ் மைனஸ் 64. ஓகே, ஸோ இப்போ a1ஓட வேல்யூ மைனஸ் a0ஓட வேல்யூ 2. ஸோ நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு alpha plus 2 alpha plus 2 alpha equal to minus a1ஓட வேல்யூ minus a minus of minus a divided by a0ஓட வேல்யூ 2. ஸோ இப்போ 3 alpha equal to minus into minus plus a by 2. ஸோ alpha equal to a divided by 6. ஸோ இருக்கட்டும், alpha இருக்கட்டும். தென் நெக்ஸ்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணுங்க. ஸோ சார் செகண்ட் கண்டிஷன் என்னது, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ஸோ alpha into 2 alpha equal to alpha into 2 alpha equal to a2 by a0. ஸோ a2 ஓட வேல்யூ minus 64 divided by a0 ஓட வேல்யூ 2. ஸோ alpha into alpha, alpha square. ஸோ 2 alpha square equal to minus 64 divided by 2. ஸோ alpha square மட்டும் வச்சுக்கோங்க. This implies alpha square equal to minus 64 divided by 2 டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ 2 2s are 4. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 4 டேபிள்ஸை கேன்சல் பண்ண முடியும். ஸோ 16 into 4 64. ஓகேங்களா. ஸோ alpha square equal to minus 16 அப்படின்னா ஆல்ஃபாவுக்கு பதிலாக நம்ம ஒரு வேல்யூ ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ நமக்கு ஏதான வேணும், ஸோ ஆல்ஃபா எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 6. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. சப்ஸ்டியூட் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏ பை 6 இன் 2. ரெண்டாவது ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ஃபா ஸ்கொயரில் ஏ பை 6 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 16. So a square equal to minus 16 into 6 square. So denominator 6 square வரும். ஓகேங்களா. a2 by a0. Okay. So 16 into 6 squared ப்ராடக்ட்ல வந்துடும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணலாம். பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவை a தான் வேணும். ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா a equal to square root of minus 16 into 6 square. 16 நம்ம எப்படி எழுதலாம்னா 4 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் நம்மளால எடுக்க முடியும். ஸோ ஈக்குவல் டு 4 into 6 into root of minus 1. ஸோ root of minus 1ஓட வேல்யூ I. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ 6 4s are 24. ஸோ ஏவோட வேல்யூ 24I. ஓகேங்களா. TNPSC டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.